2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பல அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாடத்தையும் படிப்பினையும் தந்திருக்கிற நிலையிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் தனது நிலைப்பாட்டை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள், இந்த துயரமான தேர்தல் முடிவுகளிலிருந்து இன்னும் தங்களின் துயரத்தை தீர்க்க முடியாமல், தங்களின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மிகப்பெரிய தவிப்பில் இருந்து வருகிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். குடும்பத்தினரும் அவருடைய உறவினர்களும் அவரை என்ன வகையில் ஆறுதல் சொல்லி தேற்றினாலும் தனது இழப்பையும் தனது செல்வாக்கையும் இழந்துவிட்ட சூழலில் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கும் மு.க. ஸ்டாலின் தனது தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து மீண்டும் மீண்டும் ஆய்வு நடத்த முயற்சி மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, திமுகவின் கணிசமான வாக்கு வங்கியை குறைப்பதற்கான சூழலை உருவாக்கும் வகையில் நடந்து கொண்ட அத்தனை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலர்களின் செயல்பாடுகளை நினைத்து மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை தெரிவித்திருக்கும் மு.க. ஸ்டாலின் தனது தோல்விகளுக்கு மற்றும் கட்சியின் தோல்விக்கு காரணமான இருந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்பதான முனைப்பில் வேகம் காட்டி வருகிறார். இதில் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பாரபட்சம் பார்ப்பது இல்லை என்பதான தீர்க்கமான முடிவில் தான் தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். கோடை விடுமுறை பயணமாக செல்லப்பட்டதாக கட்சியினரிடம் பேசப்பட்டிருந்தாலும் கர்நாடக மாநிலம் கூர்க் பகுதியில் உள்ள கட்சியின் அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் முதலமைச்சர் ஓய்வு எடுப்பதை போல் தோன்றினாலும் கூட அங்கு நடந்து முடிந்த தேர்தலின் தோல்விகளுக்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து ஆழ்ந்த கவனத்தையும் ஆய்வுகளையும் நடத்தி வருகிறார். திமுக சார்பில் செலவிடப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணங்கள் எங்கே போனது? செய்யப்பட்ட அரசின் திட்டங்கள் மக்களுக்கு நன்மை கிடைக்காமல் போனதற்கு காரணம் என்ன? இப்படியான பல யோசனைகளோடு கூட பல விவரங்களையும் கேட்டறியும் விஷயத்தோடு தினம் தினம் நள்ளிரவு நேரங்களிலும் கூட பல முக்கியமான பிரமுகர்கள், திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் என அனைவருக்கும் போன் போட்டு ஸ்டாலினே நேரடியாக பல தகவல்களை கேட்டதால் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் திகைத்து போன்றதோடு திமுக தலைமை கட்டாயம் தம் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து விடுமா என்ற அச்ச உணர்வில் பயந்து கொண்டிருக்கிறார்கள் பல மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும். இந்த நிலையில் உளவுத்துறை சில விஷயங்களை திமுகவின் செயல்பாடுகளை உற்று நோக்கியதாகவும் கூறப்படுகிறது. உளவுத்துறை மூலமாக வந்த சில தகவலின் அடிப்படையில் ஸ்டாலின் பல மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்ன என்பதை குறித்து கணிசமான அந்த செயல்பாடுகளினுடைய பலன்கள் எப்படி தோல்வியை தழுவியது என்பதற்கான காரணங்களை தோண்டி தோண்டி கேட்டதன் விளைவாக அவரது மருமகனான சபரீசன் மற்றும் மகனான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பகிரங்கமான பல குற்றச்சாட்டுகளையும் அடுக்கடுக்காக தலைமையிலும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். கட்சிக்காக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு கட்சியின் ஆளுமைக்குரியவர்களாக வலம் வந்த பல IAS அதிகாரிகள், மூத்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என பலரும் தங்களை ஏமாற்றி விட்டதான பல புள்ளி விவரங்களோடு அமைச்சர்கள் தங்களுக்கு போட்டியாக யாரும் வந்துவிடக்கூடாது என்ற சுயநல செயல்பாட்டினுடைய காரணத்தில்தான் திட்டமிட்டு தேர்தல் செலவினங்களுக்காக கொடுக்கப்பட்ட பல நிதிகளை முறையாக செலவழிக்காமல் பல முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுக தலைவரிடத்தில் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவின் பொருளாளர் TR பாலு அளித்த விவரங்களின் அடிப்படையில் தேர்தல் நிதிகளை சரியாக பயன்படுத்தாத அத்தனை முன்னாள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு ஸ்டாலின் கடுமையாக கண்டித்திருக்கிறார். குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் தனது தோல்விக்கு காரணமாக இருந்த மாவட்ட செயலாளரான சேகர்பாபுவிடம் கொளத்தூர் தொகுதியில் தான் தோற்பேன் என்று தெரிந்திருந்தும் உனக்கு அதை பற்றிய கவலை இல்லாமல் உன் தொகுதியை மற்றும் நீ பார்த்து கொண்டாயா என்பதான கடினமான கேள்விகளை கேட்டு வடசென்னையில் உன்னை தவிர வேற யாரும் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக நீ கங்கணம் கட்டிக்கொண்டு தனது பணிகளை செய்தாய் என்பதான குற்றச்சாட்டுகளை சரமாரியான கேள்விகளாக வைத்திருக்கிறார். இதற்கு பதில் சொல்ல முடியாமல் சேகர்பாபு திணறியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அவர் கேட்ட தொகையை முழுமையாக கொடுத்த பிறகும் இவ்வளவு பெரிய துரோகம் நினைந்து விட்டதே என்பதான கேள்விகளை அடுக்கடுக்காய் ஸ்டாலின் தரப்பில் வைக்கப்பட்டதால் அதிர்ச்சிக்குள்ளாகி போயிருக்கிறாராம், ஆடி போயிருக்கிறாராம் சேகர்பாபு. இறுதியாக தேர்தல் பணிக்காக கொடுக்கப்பட்ட தொகைகளுக்கு உண்மையான கணக்குகளை விரைவில் காட்ட வேண்டும். அதில் ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட்டிருக்குமானால் நிச்சயம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தூக்கி விடுவேன் என்று சொல்லி பலரையும் மிரட்டி எடுத்திருக்கிறார் ஸ்டாலின். தற்போது கட்சியில் புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்ற முனைப்பில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என திட்டமிட்டிருக்கும் திமுக தலைவர் இளைய தலைமுறைகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கான நோக்கத்தில் பல்வேறு புதிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் மேற்கொண்டிருக்கிறார். கட்சியில் மூத்தவர்கள், அனுபவம் வாழ்ந்தவர்கள் என்பதான நிலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இளையவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதில் தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறாராம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். ஏற்கனவே வயது மூப்பின் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்ய இருக்கும் துரைமுருகனின் பொறுப்புக்கு பலரும் முந்தியடித்துக் கொண்டு ஆசைப்பட்டிருந்ததை விவரங்கள் அவரிடம் பார்வைக்கு வந்த நிலையில் KN நேரு, ஏவா வேலு போன்ற அமைச்சர்களை சரமாரியாக கொட்டி தீர்த்திருக்கிறார். பொதுச் செயலாளர் பதவிக்கு வர வேண்டும் என்ற ஆசையில் மட்டும் தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணிக்கிற நீங்கள் தேர்தல் காலத்தில் என்ன பணிகளை செய்தீர்கள் என்பதான சரமாரியான கேள்விகளை அடுக்கடுக்காய் கேட்டதால் அதிர்ந்து போயிருக்கிறாராம் KM நேரு, ஏவா வேலு போன்றவர்கள் எல்லாம். கோணை பயணத்திலும் கூட வெளுத்து வாங்கிய முதலமைச்சரின் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல் திணறி நிற்கிறார்களாம் திமுகவின் உடன்பிறப்புகள். அடுத்ததாக
காரணமாக திமுகவின் தலைமைக்கு அவர் எடுத்து வைக்கும் பல்வேறு புதிய நடைமுறைகளால் பலருக்கு பதவிகள் பறிபோய்விடும், தங்களுக்கான வாய்ப்புகள் போய்விடும் என்ற அச்ச உணர்விலே கழக உடன்பிறப்புகள் கண்கலங்க துவங்கிவிட்டார்களாம். எது எப்படி இருந்தாலும் தனது தோல்விக்கான காரணங்கள் முழுமைப்படுத்தப்படாமல் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணிக்கப் போவதில்லை என்பதில் தீர்க்கமாக இருக்கிறாராம் திமுக மு க ஸ்டாலின்.